ஸோ ஹலோ காம்ரேட்ஸ், என்னுடைய வேறு ஒரு வீடியோக்கு நான் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இது என் யூஷுவல் வீக்லி அப்டேட் வீடியோ கிடையாது. பட் ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். அதாவது நான் என் லைஃப்பில் நேராகவோ இல்லை அடி வாங்கியோ கற்றுக்கிட்ட நிறைய லெசன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கும் கருத்தூசியாக போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கருத்தூசி சீரீஸாக நான் இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த கருத்தூசியை நான் போடுறதுக்கு வந்து ஒரு 3 இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. எல்லாமே இந்த ரீசெண்ட் டயத்தில் நடந்துச்சு. அந்த 3 இன்சிடென்ட்ஸ் என்னென்னன்றதை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் அதில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இதில் இருந்து எப்படி மாறி இருக்கேன்றதை சொல்லிவிட்டு, கடைசியில் உங்களுக்கு அதுக்கான கருத்தூசியை போடுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தி எனக்கு ஆக்சுவலாக கால் பண்ணியிருந்தா. இந்த மாதிரி நான் என்னுடைய 8th வீக்லி அப்டேட் வீடியோ போட்டப்போ அவள் வந்து கால் பண்ணி வந்து எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்த. வீடியோ அப்படி நல்லாயிருக்கு, எல்லா வீடியோக்கும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தட் அ லாட். ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணி பேசினாங்க. ஸோ அது எனக்கு ஒரு தனி பூஸ்டாக இருந்துச்சு. பட் அது தாண்டியுமே வந்து இப்போ முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிறது வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் தாண்டி இது வந்து ஒரு மாதிரி நோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இத்தனை வருஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு காலுக்கு முன்னாடி நாங்கள் லாஸ்ட்டாக எப்போ பேசணும்னு என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ போடும்போது ஒரு தடவை ஃபோன் பண்ணி இப்படி பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் இயர்ஸ். கடைசியாக வந்து அவள் பாப்பா பிறந்து ஏதோ தொட்டிலில் போடுற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். பட் இப்போ அவளுக்கு 2வது பாப்பாவே பிறந்துருச்சு. அவ்வளோ அந்த இடப்பட்ட கேப்பில் நாங்கள் பேசிக்கிட்டதே கிடையாது. ஆனாலுமே அவள் வந்து அவளுடைய அந்த 2வது பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கான அந்த பிஸி ஸ்கெடியூலில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து, அவள் லைஃப் அப்டேட்ஸ்லாம் கொடுத்து, நிறைய விஷயம் இல்லை ஜென்ரலாக லைஃப் பற்றி நிறைய ஷேர் பண்ணா. ஸோ தட் ஃபோன் வென்ட் ஃபார் அ லாங் டைம். நான் அவ்வளோ நேரம் பேசுவேன்னு நானே எதிர்பார்க்கல. 2 பேருமே ஒரு மாதிரி திருப்பியும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட். அண்ட் ஐ டேக் திஸ் மொமெண்ட் டு தேங்க் ஹர். அவள் கொடுத்த அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கும் சரி, நான் அவள் மூலிமா எனக்கு கிடைச்ச நிறைய லைஃப் அட்வைஸஸும் சரி, அண்ட் அவள் மூலிமா நான் இப்போ போட போகிற அந்த கருத்து ஊசிக்கும் சரி. ஸோ செகண்ட் இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹி வாஸ் இன் சம் கைண்ட் ஆஃப் கிரைசிஸ் விச் ஐ ஆல்ரெடி நோ ஆஃப். ஸோ அதை பற்றி என்ன ஏது இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து அவன் பேசிகிட்டு இருந்தான். இப்போ ஓகே இதுவாகிட்டேன், நான் லாஸ்ட் வீக் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னப்போ, சரி ஓகேடா இதுக்கு மேலே அது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து அப்போ வந்து சொல்கிறாடே சத்தியமாடா, நான் நடுவில் ஒரு கட்டத்தில் வந்து உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் தான்டா நினச்சேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு வந்து டக்குன்னு கோவம்னு இல்லை, ஆனால் என்னடா நினச்சேன்னு சொல்லிட்டு இருக்க, உரிமையாக ஃபோன் பண்ணி பேச வேண்டியதாண்டா, அதுக்கு தாண்டா நாங்களாம் இருக்கோம், நீ ஏன் அதில் வந்து ஹெசிடேட் பண்ணணும், அது ஹெசிடேட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, நீ எப்போ வேணால் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைடா அது ரொம்ப அன்டைமாக இருந்துச்சு, அதனால அதுவும் பண்ணல, சரி நேரில் பார்க்கும்போது பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன் அப்படின்னா சொன்னான். அப்போ நான் திருப்பி சொன்னேன், டே உனக்கு இது மாதிரி அடுத்து எப்போ இது மாதிரி இருந்துச்சுனாலும் எந்த டைமாக இருந்தாலும் இந்த விஷயம் ஹெசிடேட் பண்ணாத, கால் பண்ணு, நான் உடனே எடுத்து பேசுவேன், நீ வந்து இவ்வளோதான் யோசிக்காத, எனக்கு தெரியும் நான் நீ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு தெரியும். அண்டு அதை நீ தனியாக தான் ஃபேஸ் பண்ணணும்னா கிடையாது, தட்ஸ் வாட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார். நான் இங்கே கண்டிப்பாக இருக்கேன், நீ யார் எனக்கோ இல்லை என் கூட இன்னும் மிச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தப்போ எனக்கோ இவனுக்கோ மாற்றி மாற்றி யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுகிறா, இப்படிலாம் இருந்துடாதுன்னு சொன்னதுக்கு சேர்றா அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ தட் வாஸ் தி செகண்ட் இன்சிடெண்ட். 3வது இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுமே வந்து ரொம்ப அவனை சுற்றி நிறையா கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு ஓவர் வியூ தான் தெரியும். லைக் அந்த அளவுக்கு தான் பேசிக்க எங்களுக்கு, நான் வந்து அந்த அளவுக்கு தான் பேசிக்க நான் அவனுக்கு டைம் கொடுத்தேன்னு சொல்லலாம். அதனால் வந்து நானே வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இவன்ட்டு, அதை பற்றி என்ன முழுசாக பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி முழுசாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவன்கிட்ட பேசணும், கால் பண்ணி பேசலாம், ஏன்னா நேரில் மீட் பண்ணுறது ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அவன் அடிக்கடி வேறு வேறு ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணுறதுனால எங்கேயுமே ஒரு மாதிரி கேட்ச் பண்ணிக்க முடியல 2 பேராலையும் ஒருத்தர். அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி ஒரு ஒரு என்னதான் இருக்குன்னு கேட்போம், அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒருத்தன் நம்ம இருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு சப்போர்ட்டாச்சும் அவனுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பண்ணவே இல்லை. பட் இந்த எண் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறதுக்கு அசிங்கமாக தான் இருக்குது. அவனே தான் எனக்கு ஃபோன் பண்ணி திருப்பி இப்படி என்ன பிரச்சனை ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஏற்கனவே இருந்த ஓவர் வியூவோட கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி சொன்னான். பட் ஸ்டில் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கான்வர்சேஷனாக முடியல. திருப்பி அவனுக்கு அடுத்த வேலை வந்துச்சு, நான் கட் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இந்த 3 இன்சிடென்ட் தான் நடந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய ஜென்ரல் நேச்சர் எப்படின்னா, நான் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அந்த 12th முடிச்சுட்டு வந்து நான் எப்போ ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு
டெக்ஸ்டுவல் கான்வர்சேஷன் கைண்ட் ஆஃப் பர்சன் தான் நான். இது எனக்கு ஃபோனில் பேசுகிறது அவ்வளோ பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து நான் ஃபோனில் பேசுகிற மாதிரியே நான் வச்சுப்பேன். ரொம்ப கான்வர்சேஷன் வளர்த்துக்காம டக்கு டக்குன்ட்டு இந்த அப்புறம் இப்புறம் அப்படிலாம் பேசாமல் எதனாலும் அந்த அந்த பாயிண்ட் மட்டும் பேசிட்டு டக்குன்னு கட் பண்ணி வச்சிருவேன். நான் ரொம்ப பேச மாட்டேன். சில டைம் அதை தாண்டியும் பேசியிருக்கேன். பட் அப்படி பேசும்போது ஐ எம் ஷுர் தட் எனக்கு கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு இடத்துல சலிப்பு தட்டியிருக்கும். ஏன்னா ஐ எம் நாட் யூஸ்டு இட். அந்த மாதிரி ஒரு லாங் கான்வர்சேஷன்ஸ் ஓவர் ஃபோனில் பேசுகிறதுக்கு நான் என்றைக்குமே பழக்கப்பட்டவன் கிடையாது. ஆக்சுவலி அது தப்பு தான். அது என் சைடில் இருக்க தப்பு தான். நான் இப்படி சொல்கிறதுனால அது ஒன்றும் ஐ டோன்ட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப். பிகாஸ் ஏன்னா இந்த 3 இன்சிடெண்ட்டுமே வந்து எனக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிச்சு. வந்து நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு டைம் கொடுக்க மாட்டேறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க தேர் டேக்கிங் த டைம் டு மேக் தட் கால். இல்லை அந்த மாதிரி நான் ஏன் இது வரைக்கும் யாருக்கும் அப்படி ஒரு கால் பண்ணதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். ஏன் அப்படி வந்து டக்குன்னு யாருக்கும் கால் பண்ணி பேச மாட்டேறேன். இப்போ என் செகண்ட் ஃப்ரெண்டுக்கு நான் தயவு செஞ்சு நீ கால் பண்ணுறா அப்படின்னு நான் சொன்னதுக்கு பதிலாக என்றைக்கா ஒரு நாள் நானே அவனுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிருக்கலாம். அண்ட் சேம் வித் தேர்ட் பர்சன் ஆஸ் வெல். அவனுக்கு நான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேனே தவிர அதை வந்து நான் ஆக்ஷனில் ஒரு வாட்டியாச்சும் ப்ரூவ் பண்ணிருக்கலாம். பட் நான் அதை வந்து பண்ணலை. ஸோ இந்த ரீசெண்ட் டைத்தில் ஒரு ரீலுமே நான் வந்து பார்த்துருப்பேன். இந்த ஒருத்தர் அது மல்டிபிள் பேஜஸ்ல வந்து நான் திருப்பி அதை பார்த்துட்டே இருந்த ஒருத்தர் வந்து சொல்லுவார், அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு கிரைசிஸ்ல இருந்தாங்க, நீ ஏன் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏன் நீ சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்து கேட்கறத சொல்லுவாரு. ஸோ ஆல்மோஸ்ட் என் கான்வர்சேஷன் makes me cry each time I talk about it. A friend of mine, she told me that the week before she had a really hard week. And I said, why didn't you call me? She says, I did. I reached out. So of course I pull out my phone and I scroll up and I look for her text. And sure enough, it says, hey, what are you doing? Want to come over? I'm like, you mean these texts? The one that sound like every other text you've ever sent me ever? I'm like, how do I know that that's a cry for help? She had read an article that all human beings need is 8 minutes of time from another friend to feel not alone in a moment of stress and a moment of need. And so she and I came up with a code word that the next time one of us really needs the other person, our code would be, do you have 8 minutes? Anyone can step out of a meeting for 8 minutes. You won't solve your friend's problems. It only takes 8 minutes for them to feel like they're dealing with whatever they're dealing, not alone. And this is the power of friendship. ஸோ இந்த ரீலை பார்க்குறப்ப நினைப்பேன், எப்படி சூப்பராக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை இன்ன வரைக்கும் என் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றது தான் வந்து ஒரு கசப்பான உண்மை. ஐ ரியலி ஃபீல் பேட் அபவுட் தட் எஸ்பெஷலி ஆஃப்டர் தீஸ் 3 இன்சிடென்ட்ஸ் இன் மை லைஃப் லாஸ்ட் வீக். என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிச்சு. அண்ட் ஹர்ட் பண்ணதை தாண்டி சரி ஓகே இதுக்கப்புறமாச்சும் இந்த இடத்துலேருந்து நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் திங்கிங் ஆஃப் திஸ். அண்ட் என்னுடைய கருத்தூசியும் அதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம், யார்கிட்டயா பேசணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை வந்து தள்ளி போட்டுட்டு இருக்கலாம். இல்லை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு யாராச்சும் அப்படி ஒருத்தர் பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலும் சரி, அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த ஒரு 8 மினிட்ஸை ஸ்பேர் பண்ணுறதுல கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து குடிமூழ்கி போகிற அளவுக்கு வந்து ஒரு பிஸியான உலகத்தில் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஆனால் டெய்லி பேசிஸ் நம்மளாம் சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணுற, அது என்னென்னா சேர்த்திங்கன்னா வந்து இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூபு சேர்த்தே நான் வந்து ஒரு 2 to 3 hours ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னால் 8 மினிட்ஸ், ஒரு ஃப்ரெண்டுன்னு இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு 8 மினிட்ஸ் கொடுக்க முடியாமல் போகிற அளவுக்கு வந்து அந்த சோஷியல் மீடியா நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் இந்த இடத்துல இதுக்கப்புறம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் இதை தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு கருத்தூசியாகவும் போடலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மேக் தட் கால். சும்மா இன் ஜென்ரல் உங்களுக்கு யார்கிட்டயே ஏதாவது பேசணும்னு தோணுச்சுனாலும் சரி, இட் மைட் பி அ லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட், உங்கள் பழைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யார் கூட நீங்கள் ரெகுலராக டச் மெயின்டைன் பண்ணாத மாதிரி அது மாதிரி யார் வேணா இருக்கலாம். பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு அவங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுனாலோ எப்படி மாறிடுச்சுன்னா, இப்போல்லாம் வந்து நான் அந்த ஒரு பர்த்டே விஷ் கூட வந்து ரொம்ப மெனக்கிடாமல் ரொம்ப எஃபர்ட் போடாமல் அவங்களுக்கு பர்த்டேன்னு ஏதாவது ஸ்டேட்டஸில் சொல்லி பார்த்துட்டு ஒரு மெசேஜ் தட்டி விட்டு அவங்களும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதாவது முடிஞ்சிடுது. திருப்பி அடுத்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று திருப்பி என் பர்த்டேக்கு அவங்க விஷ் பண்ணுறதா இருக்குது, இல்லை திருப்பி அவங்க பர்த்டேக்கு அடுத்த வருஷம் விஷ் பண்ணுறதா இருக்குது. அந்த இடத்துல கூட ஒரு கால் பண்ணி விஷ் பண்ணுற அளவுக்கு கூட வந்து யாருக்கும் டைம் இல்லாத அளவுக்கு எனக்கு அது வந்து அதான் ஒரு மிகப்பெரிய என்னையே நான் வந்து நான் என்ன நினச்சி ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிற ஒரு விஷயந்தான் இது. நான் இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்திருக்கேன்ட்டு. பட் எஸ் சீக்கிரம் இந்த விஷயத்தில் நான் இதில் கம்ப்ளீட்டாக தான் இதில் மாறணும். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் கிராஜுவலாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அண்டு ரொம்ப மோசமான விஷயம் இன்ஃபேக்ட். அண்ட் இதில் நான் கம்ப்ளீட்டாக மாறுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான்
சீக்கிரமாக எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசுவேன். அண்ட் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலுமே நான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணுறேன். அண்ட் சேம் கோஸ் வித் யூ as well. ஜஸ்ட் மேக் தட் கால். போய் எர்றா உன் ஃபோனை.